இந்த மாதிரி ஒரு மண் கலையம் கொஞ்சம் இது நான் சின்ன சைஸில் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு மண் கலையம் வாங்கி வச்சுக்கோங்க. செய்வினை நீக்கிறதுக்கு ஒரு சக்கரை இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இதுக்கு ரொம்பலாம் உங்களுக்கு செலவாகாது. இதை நான் சொல்லக்கூடிய பூஜை பொருட்கள் எல்லாமே சேர்த்து ஒரு 20,000 தான் வரும். அதுக்குள்ளே இதை நீங்களே கடையில் போய் வாங்கி கொண்டு வந்து வச்சு உங்களுக்கு உள்ள பிரச்சனையை நீங்களே நீக்கிக்கலாம். இதே அந்த செய்வினையை நீக்கக்கூடிய ஒரு சக்கரம். இது வந்து ஒரு காளி சக்கரம். இதை வச்சு நம்ம செய்வினை இப்போ எப்படி நீக்கிறதுன்னா உங்களுக்கு ஒரு எளிமையான முறையில் சொல்ல போகிறேன். ஒரு கருப்பு நூல் வாங்கிக்கோங்க. ஒரு மஞ்சள் துணி இல்லை கருப்பு துணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மண்கலையும் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ரொம்ப வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, எலுமிச்சம்பழம் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சு கூட நீங்கள் செய்வினையை நீக்கிக்கலாம். இதை என்றைக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பண்ணுங்கள். சனிக்கிழமை யமகண்ட நேரத்தில் நீங்கள் அதை பண்ணணும். இந்த மாதிரி வாங்கி கொண்டு வந்து முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு மண் கலையத்தை உங்கள் வீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்கள் வீட்டோட 4 மூலையிலையும் ஒரு பிடி மண் அள்ளிட்டு வந்துடுங்க. 4 மூலையில் இருந்து ஒரு கைப்பிடி நான் அந்த மாதிரி 4 கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த மண் பானைக்குள்ளே நீங்கள் போட்டணும். போட்டுட்டு இது வந்து பெரிய சக்கரம். நான் அந்த பானையில் போடுறதுக்காக இதே நான் சின்ன சக்கரத்தில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா